This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. இந்த கொஞ்ச நாளாவே நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈடின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட நியூஸ் பேப்பரை விடுங்க, இந்த கொஞ்ச காலமாகவே இந்த அரசியல் தலைவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், அவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈடியா பா, அதெல்லாம் ஒரு துறையா, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான வந்து ஒரு கம்பெனிப்பா, இந்த ஈடி வந்து ஒரு கேஸை பதிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கார்ட்டூன் வச்சா தான் இருக்குமே, ஈடின்ற ஒரு துறை வந்து இல்லாமல் இருக்குது நல்லதுப்பா அப்படின்னு பல பேர் நெகட்டிவாக பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, இந்த இடி அப்படின்னா என்ன, இந்த துறை எந்த துறையின் கீழே வருது, இவங்களோட வேலை என்ன, இவங்களோட பவர்ஸ் என்ன, இவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க, இந்த இடி துறையை ஏன் அரசியல் தலைவர்கள் நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். 1956 பொருளாதார விவகாரங்கள் துறையின் கீழே இந்த ஈடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இயங்கிக்கிட்டு வந்தது. இப்போ தான் வந்து இது ஈடி அமலாக்கத்துறை அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போது இது பொருளாதார விவகாரங்கள் துறை கீழே ஒரு பிரிவாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முறைகேடாக பணம் சம்பாரித்து இந்தியாவிலோ இல்லை வெளிநாட்டிலையோ முதலீடுகள் பண்ணி இல்லை சொத்துக்கள் சேர்த்தா அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டர் செஞ்சுட்டு இருந்தாங்க. 1957 அப்புறம் இந்த அமலாக்கத்துறைக்கு வந்து கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து இவங்க வந்து கொஞ்சம் பவரையும் கொடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957 வரைக்கும் பொருளாதார விவகாரங்கள் துறைக்கு கீழே ஒரு பிரிவாக இருந்த இதை அமலாக்கத்துறையாக வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பொறுப்புகளும் அதிகமாக கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொருளாதாரம் சார்ந்த சட்டங்களை வந்து ஏற்றுதல், அப்புறம் வந்து பொருளாதார குற்றங்கள்லாம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சி அது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி வேலையெல்லாம் இவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்களே. அதுக்கப்புறம் 2002 இவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான பவர்களை கொடுத்து பொருளாதாரத்துறையை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும், இந்தியாவில் பொருளாதார குற்றங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. 2002 PMLA அப்படின்னு ஒரு ஆக்டை அமலாக்கத்துறையில் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டு கீழே என்னென்ன குற்றங்கள் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ இந்தியாவில் வந்து முறைகேடாக சொத்துக்கள் சம்பாதிச்சு அந்த சொத்துக்களை இந்தியாவிலோ இல்லை வெளிநாட்டிலோ வந்து முதலீடு பண்ணாலோ இல்லை சொத்துக்கள் வாங்கினாலோ அது குற்றமாக நிர்ணயிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் அந்த முதலீடுகள் வந்து இந்த போதைப் பொருளை கடத்துறது, அப்புறம் கள்ளச்சந்தையில் வந்து ஆயுதங்களை கடத்துறது, இந்த விஷயம் முதலீடுகள் பண்ணாங்கன்னா அவங்க குற்றவாளின்னு சொல்லி நிர்ணயிச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி பவர்ஸை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2019 தான் இவங்களோட பவர் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பிஜேபியோட ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு கூடுதல் பவரை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணணும், ஒரு சோதனையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணணும். அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் மட்டும்தான் இவங்களால சோதனை செய்யவே முடியும். ஆனால் 2019 அமலாக்கத்துறையில் கொண்டு வந்த ஆக்ட் மாற்றத்தால் இவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இவங்க பர்மிஷனோ இல்லை எஃப்ஐஆர் பதிவு பண்ண தேவையில்லை. இன்கம் டேக்ஸ் ரைடு மாதிரி இவங்க எங்கே வந்து சோதனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் இவங்க தாராளமாக சோதனை பண்ணலாம். சரி, ஓகே, இந்த அமலாக்கத்துறையோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே சந்தேகம் இருக்குது, இவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த குற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து சம்மனை அனுப்பி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல சோதனை செய்யணும்னு நினச்சாங்கன்னா இவங்க யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை, டேரெக்டாக போய் அங்கே வந்து சோதனை செய்யலாம். அதுவும் குற்றம் சம்மந்தப்பட்டவர் மீதும் இல்லை அவர்கள் சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இவங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம். அந்த இடத்துல போய் அதிரடியாக சோதனையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸில், அதாவது இப்போ யார் குற்றவாளியோ அங்கே வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸையும் இவங்க தாராளமாக பறிமுதலும் செய்யலாம். 150 நாட்கள் வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டுகளே வச்சுக்கலாம். இப்படி பல பவர்ஸை வந்து நம்ம இந்திய ஜனநாயகம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஆனால் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறையின் கீழே பல கேஸுகளும் பதிவு செய்யப்படுது. அந்த பதிவு செய்யப்பட்ட கேஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேஸுகள் பிஜேபியோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவங்களோ இல்லை அவங்கள சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு பேரில் தான் அந்த கேஸே பதிவாகிருக்கு. இந்த அமலாக்கத்துறையை வந்து பிஜேபி வந்து அவங்களோட கைப்பாவியா அவங்களோட ஒரு பொம்மையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையின் கீழே பல வந்து பவர்ஸை கொடுத்தாங்கல்ல, அதில் ஒன்று என்னென்னா, அமலாக்கத்துறையின் கீழே ஒரு கேஸ் பதிவாகுதுன்னா அந்த கேஸுக்கு வந்து பேல் கடிக்கிறதே கஷ்டம். இதெல்லாம் வந்து எதுக்காகனா பிஜேபியாலாம் எதுக்குறாங்களோ
அவங்கள வந்து தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமலாக்கத்துறை இவ்வளோ பவர்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மும்பையில் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமலாக்கத்துறை பல குற்றங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து பல பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை தான் வந்து இவங்க குற்றவாளியாக காமிச்சிருக்காங்க. அப்போ அமலாக்கத்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பல கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி தான் இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு நம்மளோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோ, நம்மளோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை சொல்கிறது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா, எங்க அதை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. திமுகவுக்கு வந்து எதிரான பல விஷயங்கள் வந்து அமலாக்கத்துறையும் செய்யுது. அமலாக்கத்துறை வந்து அதோட உண்மைத்தன்மை எழுந்து போச்சு. பிஜேபியோட செகண்ட் ஹேண்டாக அது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே மக்களே, அமலாக்கத்துறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான துறையாக மட்டும் இருக்குதா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஈனோ நாட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.